இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். நான் தான் தப்பு. டேக் யூ காஃபி. தேங்க்ஸ். பட் எந்த விஷயத்துல? இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். பட் ஐம் கிளாட். நீங்க காலங்கத்தால என் கையால காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அட, தினமும் உன் கையால மோசமான காஃபியை குடிச்சு பழக்கமாயிடுச்சா? அதனால இப்ப நல்ல காஃபியை குடிச்சாலும் பிடிக்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே. வேணாம், நீங்களே ஒரு நல்ல காஃபியா போட்டு குடிங்க. இது வேண்டாம், குடுங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னாரா? பின்ன உன்னோட காஃபி ஒன்னும் அவ்வளவு மோசமா இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். அப்படியா? உடனே கிளம்புங்க. உங்க வீட்டுக்கு போய் நீங்களே காஃபி போட்டு குடிங்க. அத குடுங்க. அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா இந்த காஃபில சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கு. நான் எங்க போனாலும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கண்டிப்பா வந்துருவேன். ஏன்னா நீ தான் இப்ப என் லைஃப்குள்ள வந்துட்டல்ல. எப்படி சொல்றது, நம்ம உறவு எந்த மாதிரி தெரியுமா? எந்த மாதிரி? வித்தியாசமானது. எவ்வளவு வித்தியாசம்? எக்ஸாம்பிள், வெயில் வேர்வை மாதிரி. வெயில் அண்ட் வியர்வை ரெண்டுமே எப்பவுமே பிரியாது இல்ல? வேர்வை. சி மோகன், ஏன் வெயிலும் வேர்வையுமா? வாவ், இதை விட கேவலமான எக்ஸாம்பிளே கிடைக்கலையா? ஐ மீன், பூவும் நறுமணமும் போல, காலையும் மாலையும் போல. ஏன் சிமெண்ட் மணல் கூட சொல்லலாமே. ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? வெயிலும் வேர்வையுமா? அட, நாம ஒண்ணு வீடு கட்டலையே. சிமெண்ட் மணல், நாம என்ன பங்களாவா கட்ட போறோம்? வெயில் வேர்வை வேணாம். சி, பெஸ்ட் வெயிலும் வேர்வையும் தான். அப்புறம் மீரா, ஒரு விஷயம் சொல்லு. என்ன? உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்? குட் லுக்கிங்கா? திடீர்னு ஏன் இப்படி ஒரு கேள்வி? சும்மா தான் கேக்குறேன், சொல்ல. Do you think I'm good looking? இந்த கேள்வி ஒரு தப்பான ஆள் கிட்ட கேக்குறீங்கன்னு தோணல? ஏன்? உங்களுக்கே தெரியும் நான் இது வரைக்கும் இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஹாட்டான ஆள பார்த்ததே கிடையாதுன்னு. ஐ மீன், நீங்க அவ்வளவு ஹாட்டா இருப்பீங்க. உங்க பக்கத்துல இருக்கும்போது ஹார்ட் பீட் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் உன்னோட பைசப்ஸ் எவ்வளவு அழகா உங்க பாடியை மெயின்டைன் பண்றீங்க. பாலிவுட் என்ன, ஹாலிவுட் ஹீரோ கூட உங்க முன்னாடி தோத்துருவான். ஐ மீன், எந்த பொண்ணு உங்களை பார்த்தாலும் ராத்திரி பகல்னு எப்பவும் உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம நான் உங்களை பார்த்ததுமே நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். நீங்க ஓகே சொன்னா உங்க பேரை டாட்டோ கூட போட்டுப்பேன். ஓய், ஹலோ, பிரேக் போடு. விட்டா போயிட்டே இருக்கியே. ஐ மீன், நான் உன்கிட்ட ஒபினியன் தான் கேட்டேன். நீ என்னடா புக்கே போட்டுற போல இருக்க. நான் எப்பவும் அப்படிதான். நீ டிஸ்கிரைப் பண்ணது கேட்கும்போது எனக்கே நான் அவெஞ்சர்ஸ்னு தோணுது. தார், சூப்பர்மேன், அயர்ன் மேன். அந்த பச்சை ஒருத்தர் இருப்பானே, எவன்? ஹல்க். ஹல்க். காலு பெருசா அப்படிதான் இருக்கும். ஜீன்ஸுக்குள்ளே உனக்கு காஃப் மசில்ஸ் தெரியுதா? இங்க இருக்கும்போது மட்டும் ஷார்ட்ஸ்ல தான் சுத்துவீங்க. அது சரி, அப்ப நான் நோட் பண்ணிருக்கேன். அது சரி, உண்மையை சொல்லணும்னா எனக்கே கொஞ்சம் நான் குட் லுக்கிங்ன்ற மாதிரி தான் தோணுது. அதான் சொல்லுவாங்கல்ல, டால், டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம். 3 கேட்டகரியிலயும் நான் ஃபிட்டா தான் இருக்கேன். ஆனா அப்படியே அந்த யுவனோட வைஃப் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஐ மீன், அவங்க கிட்ட நான் ஒரு 2-3 வாட்டி பேச முயற்சி பண்ணேன். எப்பவும் முதுக காட்டி நிக்கிறாங்க. இல்ல அவ்வளவு என்ன ஆட்டிடியூட் அவங்களுக்கு? என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையாமா. மீரா அவங்க குஷியோட கண்ணத்துல அரைஞ்சிருக்காங்க. அதுக்கு கூட நான் எதுவும் சொல்லல. ஐ மீன், சொன்னேன், ஆனா பெருசா எதுவும் சொல்லல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் கொடுத்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? என்னமோ அவங்களோட பர்ஸ், செயின் எல்லாம் திருடிட்டு போற திருட மாதிரி. என்ன பார்த்தா என்ன அப்படியா தெரியுது? இல்ல, யார் அப்படி பண்ணுவாங்க சொல்லு? நாங்க நெய்பர்ஸ். பெருசா பேச விருப்பம் இல்லனா பேச வேண்டாம். ஆனா டீசன்ட்லி ஹலோ சொல்லலாம், முகத்தை பார்க்கலாம்ல. இது ஓவரா இல்ல? such a good looking face you are missing out. ஏமோ, எனக்கு உங்களை 7 வருஷமா தெரியும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பொண்ணை பத்தி பேசுறத நான் பாக்குறேன். என்ன நடக்குது? அட, ஒண்ணு இல்லம்மா. நடந்ததை உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான்.
என்னடா ஆச்சு எனக்கு? ஓ, என்னடா ஆச்சு எனக்கு? இது சரியில்லையே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மூளை குழம்புத தலை வெடிக்கது என்ன ஆகுதா? நான் எதுக்காக இந்த மாதிரி பேசுறேன்? ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசு தான். அவனை நீ மட்டும் அந்த மாதிரி பண்ணலனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்திருக்காது. நான் என் வேலையை பார்த்திருப்பேன், பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன். இவ்வளவு டென்ஷன் தேவையில்லை. ராதிகாக்கும் எனக்கு நடுவில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துறது நீதான். இப்ப ராதிகா என்னை விட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் நீதான்டாங்க. நீதான்டா நீதான்டா அந்த கத்திரிக்கோலை எங்க காதலுங்கிற நூலை கட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீதான் அந்த முள்ள எங்க காதல் பூந்தோட்டத்துல பூப்புக்கு விட மாட்டேங்கிற. நீ புரியுதா உனக்கு? நீதான் காரணம். ராதிகா இந்த இவனோட மனைவி, என்னோட ஒய்ஃப்ட. அதுவும் நான் அவளை உயிருக்குயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்னிங் எழுந்ததும் அவ முகத்தில் தான் முழிப்பேன். நைட்டு அவ முகத்தை பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். ஒரே நொடி கூட என் மனைவி பிரிஞ்சல நான் இருக்க மாட்டேன். இருக்கவும் முடியாது. ஏன்னா எனக்குள்ள அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனைவிய நீ என்கிட்ட இருந்து தூரமா கூட்டு போற. என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? சொல்ற. தினம் தினம் அம்மா 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 அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு என் ரத்தத்தை டெய்லி குடிக்கிறேன். அதான் இனிமே நான் உன் ரத்தத்தை குடிக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன் இப்போ? நான் ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன். இப்படி எப்படி